Okay, so last class என்ன பார்த்தோம்? என்ன எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்திருந்தோம்? என்ன எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்திருந்தோம்? லிங்கர் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு பேஜ் இருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் எடுத்து கொடுக்கிறதுக்காக. ஓகே, வேற absolute path, relative path. ஸோ அந்த லிங்க் என்னவா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எதிர் அப்சல்யூட் பாத்தா இருக்கலாம் இல்ல ரிலேட்டிவ் பாத்தா இருக்கலாம். எப்பவுமே என்னதான் யூஸ் பண்ணணும்? ரிலேட்டிவ் பாத் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எப்போ அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணுவீங்க? எப்போ அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணுவீங்க? சிஸ்டம் தாண்டி வெளியில இருக்கிற ஒரு ஃபைலை லிங்க் பண்ண போறீங்க, உங்க சர்வரை தாண்டி வேற ஒரு சர்வர்ல இருக்கிற ஃபைலை லிங்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உங்க ஃபைல்ல இருந்து என்ன பண்ண முடியாது, ரிலேட் பண்ண முடியாது. அதை இப்போ மட்டும்தான் என்ன கொடுக்கணும், நீங்க அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணணும். ஓகே, மற்றபடி எல்லாமே தான் யூஸ் பண்ணணும் ரிலேட்டிவ் பாத். ரைட், அடுத்து இமேஜ் டேக் பார்த்தோம். ரைட், ஸோ ஒரு ஃபைல்ல இருந்து பாத் எடுத்து கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த கரண்ட் டைரக்டரியில இருந்து சப் டைரக்டரியா போகுது அப்படின்னா எப்படி லிங்க் கொடுப்பீங்க? கரண்ட் டைரக்டரியில இருந்து சப் டைரக்டரியா உள்ள போகுது அப்படின்னா எப்படி லிங்க் கொடுப்பீங்க? ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ். கரண்ட் ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ அதோட சப் டைரக்டரி ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் அடுத்த ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் அப்படி ஃபைல் பாத் லிங்க். ரைட், உங்க ஃபைல் வந்து லொகேட் ஆயிருக்க ஃபோல்டர் தாண்டி வெளியில இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டபுள் டாட் ஸ்லாஷ். ஓகேவா? ரைட், சோ நெக்ஸ்ட் லிஸ்ட். ரெண்டு டைப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். ரைட், என்னது? element specific attribute, global attributes அப்படினு சொல்லிட்டு. element specific attributesனா என்ன மாதிரியான attributes அது? பர்టిక్యులர் எலிமெண்ட்ஸ்ல மட்டும் தான் attributes என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகே, ரைட். global attributes அப்படினா elements ஓட regardless of element dependency you can use the attributes in any of the elements. Okay, right. So ஏதாவது ஒரு global attributes சொல்லுங்க. டைட்டில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? டைட்டில் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரைட், ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா HTML ஃபார்ம்ஸ். ஓகே, ரைட். ஸோ நம்ம ஒரு டைனமிக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். டைனமிக் அப்ளிகேஷன் அப்படின்னா வித் டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னா டிபிஏ இல்லாம டைரக்டா கண்டென்ட்டை HTML இருந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிடலாம். அதே ஒரு டைனமிக் அப்ளிகேஷன் பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட டேட்டாவை ஒவ்வொரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த டேபிள்ல இருந்து தான் ரெக்கார்ட்ஸ் எடுத்து எங்க காமிப்போம், நம்ம ப்ரௌசர்ல காமிப்போம். ஸோ அப்படி காமிக்க போறோம் அப்படின்னா ப்ரௌசர்ல இருக்கிற டேட்டாவை நம்ம பேக் எண்டுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும், பேக் எண்ட்ல இருக்கிற டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட் கொண்டு வரது இருக்கும். ரைட், ஸோ உங்க ப்ரௌசர்ல இருக்கிற டேட்டாவை நீங்க சர்வர் சைடுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எப்படிதான் அனுப்ப போறோம், நம்ம HTML ஃபார்ம் வழியா தான் டேட்டா அனுப்ப போறோம். ஓகே, அப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரெஷர் டெஃபினட்டா இன்டர்வியூ போகும்போது இந்த ஃபார்மை பத்தின கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுவாக தான் இருக்கும். ஓகே, வாட் இஸ் ஃபார்ம், வாட் ஆர் த ஃபார்ம் ஆட்ரிபியூட்ஸ், இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணுது, அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் தான் ஃப்ரெஷருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே இருக்கும். ஓகே, அதனால நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கேருந்து தான் டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபார்ம் இஸ் யூஸ்ட் டு கலெக்ட் யூசர் டேட்டா. ஓகே, யூசர் கொடுக்குற டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு and it transfers those data to the same page or some other page. யூசர் இருந்து டேட்டா வாங்கி அந்த டேட்டாவை சேம் பேஜுக்கோ இல்லாட்டி சம் அதர் பேஜுக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ண போற ஒரு எலமெண்ட் தான் என்ன, ஃபார்ம். ஃபார்ம் இல்லை அப்படின்னா உங்களால HTML வழியா டேட்டா என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, பட் ஃபார்ம் இல்லாம டேட்டாவே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வழியா கூட டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது அஜாக்ஸ் கால். ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, என்ன வேணும், ஃபார்ம் வேணும். ஸோ ஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுது, நம்மகிட்ட இருந்து டேட்டா வாங்கி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்காக என்ன பண்ணுது, அனுப்பிச்சிக்குது. எங்க அனுப்பிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சர்வர் சைடு. ஓகே, அப்போ கிளைண்ட் சைட்ல இருந்து டேட்டா வாங்கி யூசர்ல இருந்து டேட்டா வாங்கி சர்வர் சைடுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வேணும். ஸோ ஃபார்ம் இஸ் யூஸ்ட் டு கலெக்ட் யூசர் டேட்டா அண்ட் டிரான்ஸ்ஃபர் டு த சர்வர் சைட், சேம் பேஜ் ஆர் சம் அதர் பேஜ். அதே பேஜுக்கு நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், வேற ஒரு பேஜுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல register.html சொல்லிட்டு, ஸோ அதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது கீழே தான் நம்ம லிஸ்ட் ஆஃப் இன்புட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வேலையில இருந்து யூசர்ல இருந்து இன்புட்ஸை வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல இன்புட் எலிமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த register.html எடுத்துக்கிறேன்.
எஸ் இங்க வந்துருங்க. சரி, ஸோ ஓப்பன் ஆகல. நான் நோட் பேட்லேயே டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ எடிட்டர் ஓப்பன் ஆகல, என்னென்ன அப்புறம் பார்க்கணும். ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு கண்டெய்னர் எனக்கு வேணும் அப்படின்னால ஃபர்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு டிவ் ஒன்று போட்டு அந்த டிவுக்குள்ள தான் நான் ஃபார்ம் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எலமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை ஓப்பன் பண்ணி இமிடியேட்டாக என்ன பண்ணிருங்க அப்படின்னா, லாஸ்ட்ல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார்ம் க்ளோஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஓப்பன் டேக் அண்ட் இந்த ஃபார்ம் அப்படிங்கிற அந்த க்ளோசிங் டேக் உள்ள தான் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட எல்லா இன்புட் எலமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் த சப்மிட் பட்டன். ஓகே, ரிஜிஸ்டர் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னா. லாகின் ஃபார்ம் அப்படின்னா லாகின் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும்ல. ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த யூசர் நேம் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து அந்த லாஸ்ட்ல இருக்கிற பட்டன் வரைக்கும் எல்லாமே எதுக்குள்ள தான் இருக்கணும், ஃபார்ம்குள்ள தான் இருக்கணும். ஓகே, ஃபார்ம்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டா எல்லா டேட்டாவுமே அதால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, நீங்க எல்லா இன்புட் எலமெண்ட்ஸ்லையும் இந்த ஃபார்ம்குள்ள போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட் பாக்ஸ், ரேடியோ பட்டன் எல்லாத்தையும் ஃபார்ம்குள்ள போட்டு அந்த லாஸ்ட்ல இருக்கிற அந்த லாகின் பட்டன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் மட்டும் தூக்கி வெளியில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் பட்டனை கிளிக் பண்ணாலும் அது என்ன ஒர்க் ஆகாது. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த பட்டன் எதுக்குள்ள இருக்கணும், ஃபார்ம்குள்ள இருக்கணும். அப்படின்னா தெரியும் அது இந்த ஃபார்மோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு பேஜில் எத்தனை ஃபார்ம் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃபார்ம்னாலும் இருக்கலாம். இப்போ நீங்க ஃபேஸ்புக்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், இந்த பக்கம் லாகின் ஃபார்ம் இருக்கும். ஓகே, அப்போ ஒரு பேஜில் எத்தனை ஃபார்ம் இருக்கலாம், எவ்வளவு ஃபார்ம்னாலும் இருக்கலாம். பட் நல்லா வச்சுக்கோங்க, ஃபார்ம் என்ன சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா நெஸ்டட் ஃபார்ம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஃபார்முக்குள்ள இன்னொரு ஃபார்ம் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம முன்னாடி பார்க்கும்போது HTML வந்து நெஸ்டட் எலமெண்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம். பட் HTML எலமெண்ட் ஃபார்ம் என்ன சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெஸ்டட் ஃபார்ம் சப்போர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு ஃபார்ம் முடிஞ்ச அடுத்த லைன்ல நீங்க இன்னொரு ஃபார்ம் ஓபன் பண்ணிக்கலாமே தவிர ஒரு ஃபார்முக்குள்ள போயிட்டு இன்னொரு ஃபார்ம் நீங்க போட முடியாது. ஓகே, அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த இன்புட் எலமெண்ட்ஸ்ல இருந்து இன்க்ளூடிங் த சப்மிட் பட்டன் வரைக்கும் எல்லாமே எதுக்குள்ள தான் இருக்கணும், ஃபார்முக்குள்ள தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கிரியேட் பண்றேன். ஓகே, அதுக்கு பக்கத்துல போயிட்டு இந்த டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்புட். ஓகே, ஸோ யூசர் இருந்து இன்புட் வாங்குறோம் அப்படின்னால இந்த டேக் நேம் என்ன எப்பவுமே இன்புட் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ல போற அந்த டைப்ங்கிற ஆட்ரிபியூட் வேல்யூ பேஸ் பண்ணி இது டெக்ஸ்ட் பாக்ஸா வரணுமா, இல்லாட்டி பாஸ்வேர்ட் பாக்ஸ் வரணுமா, இல்லாட்டி ரேடியோ பட்டன் வரணுமா, இல்லாட்டி செக் பாக்ஸ் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆக போகுது. ஓகே, ஸோ இன்புட்டுங்கிறது எலமெண்ட்ஸ் element tag which is used to get input from the users. பட் என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டா நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கிறத இந்த டைப் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட்ல போய் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க. ஓகே, அப்போ டைப் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ல இருந்து நான் வந்து ஒரு லைன் டேட்டா வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் நேம்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த டைப் should be a text. ஓகே, இன்புட் டைப் ஈக்குவல் என்ன கொடுக்கணும், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது கீழே வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஒரு பிஆர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பிரேக் டேக் கொடுத்துக்கிறோம். லாஸ்ட்ல போயிட்டு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சப்மிட் பட்டன் ஒன்று யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இந்த எலமெண்ட் நேம் என்ன, இன்புட் அப்படிங்கிறது தான். இப்போ வாட் டைப் ஆஃப் இன்புட் எலமெண்ட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது டெக்ஸ்ட் பாக்ஸா இருக்க போதா, இல்ல நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது, சப்மிட் பட்டனா இருக்க போகுது. எதை நீங்க என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு சேமா தான் இருக்கும், பட் அதோட பிஹேவியர் வந்து வேற. ஓகே, ஒரு பட்டன் கிளிக்ல இந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பட்டனோட டைப், அந்த இன்புட் டைப் என்னவா தான் இருக்கணும், சப்மிட்டா தான் இருக்கும். ஓகே, ஏன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆனாதான் அந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே வேற ஒரு பேஜுக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், இந்த பட்டன் இன்புட் டைப் ஈக்குவல் என்ன வேணும், சப்மிட் வேணும். நீங்க இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் போடாம இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்குமே தவிர நீங்க என்னதான் அந்த பட்டனை போட்டு கிளிக் பண்ணாலும் ஃபார்ம் என்ன ஆகாது, சப்மிட் ஆகாது. ஓகே, புரியுதா? ரைட். ஸோ இந்த இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல் டு அப்போ நம்மளுக்கு என்னதான் வரப்போகுது, சப்மிட் அப்படிங்கிறது தான் வரப்போகுது. ஓகே, ரைட். அந்த பட்டனுக்கு மேல ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது லாகின், ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை எப்படி எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஆட்ரிபியூட் நேம் இஸ் கால்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த வேல்யூக்குள்ள நான் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறேனோ தட் ஷுட் பி டிஸ்பிளே ஆன் த டாப் ஆஃப் த பட்டன். ஓகே, பட்டனுக்கு மேல என்ன ஆகும் போது டிஸ்பிளே ஆகும். லாகின் வேணும்னா வேல்யூ என்ன கொடுக்க போறீங்க, லாகின் கொடுக்க போறீங்க. ரிஜிஸ்டர் வேணும்னா எனக்கு கிளிக் கொடுக்க போறீங்க, ரிஜிஸ்டர். ஃபர்கெட் பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா வேல்யூ ஈக்குவல் டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இதை மட்டும் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைல் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு யூசர் நேம் சொல்லிட்டு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தனா டெக்ஸ்ட் பாக்ஸ் கிடைச்சது. டைப் ஈக்குவல் டு சப்மிட் சொல்லி கொடுத்தனால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு சப்மிட் பட்டன் கிடைச்சிருக்கு. இதே தான் பாக்குறதுக்கு பட்டன் சொல்லி போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். வேணா பாருங்க, நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னொரு லைன்ல சேம் இதுதான், பட் டைப் சப்மிட் பதிலாக நான் என்ன கொடுக்க போறேன் இந்த இடத்துல பட்டன். இதை வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சும்மா ரிஜிஸ்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கு, உங்களுக்கு சேமா தான் இருக்கு, எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. பட் இதை கிளிக் பண்ணாதான் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும், இதை கிளிக் பண்ணா என்ன ஆகுது, இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகாது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பட்டன் கிளிக்ல இஃப் யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் ஃபார்ம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைப் என்னவா இருக்கணும், சப்மிட்டா தான் இருக்கணும். நான் பட்டன் கிளிக்ல ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கட்டும். நான் கிளிக் பண்ணா வேற ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறேன், இல்ல வேற ஒரு பேஜுக்கு நான் ரீடைட் பண்ணி எடுத்துட்டு போய்க்கிறேன், ஏஹெச்ஆர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன். ஃபார்முக்குள்ள மட்டும்தான் டைப் சப்மிட் இருக்கணும், ஃபார்ம் வெளியில டைப் என்ன இருக்கக்கூடாது, சப்மிட் இருக்கக்கூடாது. ஏன்னா சப்மிட்டோட பர்பஸ் என்ன, சப்மிட்டிங் யுவர் ஃபார்ம். ஃபார்மே இல்லை அப்படின்னா அங்க எதுக்கு நம்ம சப்மிட் யூஸ் பண்ணணும், கரெக்டா? ரைட். அப்ப ஃபார்ம் வெளியில எல்லாமே ஒரு பட்டன் வேணும்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, டைப் ஈக்குவல் டு பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முக்குள்ள என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, சப்மிட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்க ஃபார்ம் என்ன ஆகும், சப்மிட் ஆகும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ஃபார்மை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு இன்புட் எலிமெண்ட் வச்சிருக்கிறோம், யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, வித் ஒன் சப்மிட் பட்டன் அண்ட் ஒன் நார்மல் பட்டன். ரைட். ஸோ எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு, நம்மளுக்கு ஃபார்முக்குள்ள தான் இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சப்மிட் பட்டன் தூக்கி நீங்க ஃபார்ம் வெளியில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தெரியாது நீங்க எந்த ஃபார்மை சப்மிட் பண்ணீங்க போறீங்க. 4 ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எதை சப்மிட் பண்ண போறீங்கன்னு தெரியுமா, அதுக்கு தெரியாது. அப்ப எந்த ஃபார்முக்குள்ள சப்மிட் பட்டன் இருக்கோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபார்ம் தான் என்ன உங்களுக்கு சப்மிட் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஃபார்மை பத்தின ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஆட்ரிபியூட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா இந்த ஃபார்ம்ல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் ஆட்ரிபியூட் ஒன்று இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஆர்இஜின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். குளோபல் ஆட்ரிபியூட் நேற்று ஒன்று பார்த்தோம்ல டைட்டில்னு சொல்லிட்டு, அது மாதிரி ரெண்டாவது ஒரு குளோபல் ஆட்ரிபியூட் பார்க்குறோம், என்னது சொல்லிட்டு ஐடின்னு சொல்லிட்டு. ஐடினா எதுக்காக யூஸ் பண்ண போறோம், இது விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ப்ரௌசர்ல கொடுக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்காது. ஃபியூச்சர்ல நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாவோ இல்லாட்டி வேற ஏதோ டெக்னாலஜி வழியாவோ இந்த எலமெண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஐடி வழியா தான் என்ன பண்ண போறோம், ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகே, நம்ம பேசணும்ல ஒரு பேஜ்ல எத்தனை ஃபார்ம் இருக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா எத்தனை ஃபார்ம்னாலும் இருக்கலாம். நான் இந்த பர்டிகுலர் ஃபார்மை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஃபார்முக்குன்னு ஒரு யூனிக் ரெஃபரன்ஸ் வேணும்ல, அதுதான் என்னது, இந்த ஐடி. இது மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே நீங்க என்ன யூஸ் பண்ணிக்க முடியும்,
ஐடிங்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பின்னாடி இந்த ஐடி வழியா தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து நம்ம டேட்டா எல்லாமே கெட் பண்ணிக்கிற போறோம், எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். ஓகே, புரியுதா ஐடிங்கிறது? சரி. ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இதையும் நான் மேபி சேம் நேம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேற ஒரு நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதையும் ஆரிஜின் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு டாக்குமெண்ட்ல எங்கேயாவது நீங்க ஒரு ஐடி ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் வேல்யூவையே வேற ஒரு எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் அதே ஐடியில் என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஐடிங்கிறது ஒண்ணுதான் இருக்கணும். இப்போ ஆதார் கார்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் வேற யாருக்கா ரிப்பீட் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. அந்த ஆதார் கார்டு தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு யூனிக் ஐடி இந்தியா கண்ட்ரியில, ரைட்? அது மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல இந்த ஐடி ஆர்இஜி அப்படிங்கிறது வேற எந்த எலமெண்ட்ல என்ன இருக்கக்கூடாது, ரிப்பீட் ஆயிருக்கூடாது. ஐடியில தான் ரிப்பீட் ஆயிருக்கூடாது, நேம்ல ரிப்பீட் ஆயிருக்கூடாதுன்னு சொல்லலாம். ஓகே, நேம்ல என்ன ஆயிருக்கலாம், ரிப்பீட் ஆயிருக்கலாம். ஓகே, இந்த ரெண்டுமே எதுக்காக தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான். ஐடி அண்ட் நேம் ரெண்டுமே எதுக்காக தான் யூஸ் பண்றோம், எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான். பட் ஐடி அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம கிளைண்ட் சைட்ல எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்னதான் யூஸ் பண்ணுவோம்னா ஐடி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளைண்ட் சைட்ல இந்த நேமை வச்சும் நம்ம எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும், பட் அப்படி பண்ண மாட்டோம். ஓகே, எப்பவுமே என்னதான் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஐடி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நேம் மேபி எனக்கு மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ்ல வந்து ரிப்பீட் ஆகலாம், பட் ஐடிங்கிறது எப்பவுமே என்ன ஆகாது, எனக்கு ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? அதனால எப்பவுமே ஐடி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நேம் வச்சும் பண்ண முடியும், நேமுங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டையும் ஃபார்ம்ல கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபார்ம்ல நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் இன்புட் எலமெண்ட்ஸ்ல நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் சொல்றேன். ஓகே, ரைட். ஸோ ரொம்ப ரொம்ப அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆட்ரிபியூட் பார்க்க போறோம். இந்த ரெண்டு மேபி நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல யூஸ் பண்ணாம கூட விடலாம். நான் அந்த எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண போறதே இல்லை, இது அப்படியே தான் இருக்க போகுது, நான் டேட்டா மட்டும் அனுப்பிச்சிட்டா போதும் அப்படின்னு இந்த ரெண்டு நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஐடி அண்ட் நேம். ஓகே, பட் இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆட்ரிபியூட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆக்ஷன். ஓகே, நீங்க எதுவுமே ஆக்ஷன்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பை டிஃபால்ட்டாவே ஆக்ஷனோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எம்டி தான். ஓகே, நீங்க ஆக்ஷன் ஈக்குவல் டு எம்டி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்ல ஆக்ஷன்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டே கொடுக்கல அப்படின்னாலும் சரி, ஆக்ஷனோட வேல்யூ என்னவா தான் இருக்க போகுது, பை டிஃபால்ட்டா எம்டியா தான் இருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றோம்ல, நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது அந்த ஃபார்மோட டேட்டா வந்து சேம் பேஜுக்கோ இல்லாட்டி வேற ஏதோ பேஜுக்கோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அது எந்த பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபைல் பார்த்த நம்ம இந்த ஆக்ஷன்ங்கிற ஆட்ரிபியூட்குள்ள தான் சொசைட் பண்ண போறோம். அதுக்கு தெரியாதுல்ல, இந்த பேஜுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இப்போ ரிஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட டேட்டா வந்து ரிஜிஸ்டர் டாட் பிஹெச்பிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சொன்னாதானே தெரியும் இந்த இடத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் எங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன் டாட் ஆக்ஷன்ங்கிற ஆட்ரிபியூட்ல தான் சொல்ல போறோம். ஓகே, அப்போ ஃபார்ம் சப்மிஷன் டேட்டா சேம் பேஜுக்கோ இல்லாட்டி வேற ஏதோ பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஆக்ஷன் ஈக்குவல் டு எம்டிஆர் இருந்துச்சுன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சேம் பேஜுக்கு டேட்டா என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆக்ஷன் ஈக்குவல் டு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஃபைல் பார்த்து ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பேஜுக்கு டேட்டா என்ன ஆயிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, அப்போ ஆக்ஷனோட பர்பஸ் புரியுதா? ஸோ when your form gets submitted to which page we have to transfer the data. ஓகே, இந்த பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் சொல்ல போறோம் நம்ம ஆக்ஷன்ல தான். நீங்க ஆக்ஷனுங்கிறது எதுவுமே கொடுக்கலன்னா ஆக்ஷன் ஈக்குவல் டு எம்டி தானே. அப்போ ஆக்ஷன் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னா எந்த பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், சேம் பேஜுக்கே டேட்டா என்ன பண்ணிடும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இருக்கட்டும், நாங்கள் எம்டியா இருக்கட்டும், அப்புறமா நான் ஆக்ஷன்ல ஃபைல் பார்த்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மெத்தட். இந்த மெத்தட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல ரெண்டு வேல்யூஸ் நீங்க பாஸ் பண்ணலாம், ஒன்னு கெட், இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போஸ்ட். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், லாஸ்ட் வரைக்கும் இது நமக்கு தேவைப்படும். ஓகே, ஹெச்டிபி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன் விச் மெத்தட் வி ஆர் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா. இந்த ஃபார்ம் டேட்டாவை என்ன ஹெச்டிபி மெத்தட்ல டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அந்த ப்ரௌசர்ல நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட் டேட்டா யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஹெச்டிபிபி புரோட்டோகால் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, அது என்ன மெத்தட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல போறோம். ஓகே, எத்தனை மெத்தட்ஸ் இருக்கீங்க ஃபார்ம்ல? ரெண்டு மெத்தட், ஒன்னு என்ன கெட், இன்னொன்னு போஸ்ட். ஓகே, நோட் வச்சிருந்தீங்கன்னா கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டுக்கோங்க, போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கெட் ஒரு காலம், போஸ்ட் ஒரு காலம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சீக்கிரம் வருவாங்க, லாஸ்ட்டை ஃபில் பண்ணிட்டு எடுத்து உட்காருங்க. ஸோ லேட்டாக வரவங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, சரி. ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிற கெட் அண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணது போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன் விச் மெத்தட் வி ஆர் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் த HTTP ஃபார்ம் டேட்டா. ஓகே, ஸோ மெத்தட் கெட் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க.
Get is used to transfer small amount of data. Getல நோட் பண்ணிக்கோங்க. Get is used to transfer small amount of data. Okay, post அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்படி just opposite. Post is used to transfer large amount of data. ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கெட்ல நோட் பண்ணிக்கோங்க. The submitted form data will be transferred through browser URL. Shalom, Baila. Okay. The submitted form data will be transferred through browser URL. Post note பண்ணிக்கோங்க. The submitted form data will be transferred through background network. ஓகேவா? ஸோ கெட்ல வந்து சொல்லியிருக்கோம்ல, உங்களோட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, கெட் வழியா நீங்க அனுப்புற டேட்டா எல்லாமே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லிருந்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரௌசர் கொரி ஸ்ட்ரிங் வழியா தான் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். போஸ்ட் வழியா நீங்க அனுப்புற டேட்டா எல்லாமே ப்ரௌசர்ல பேக்ரவுண்ட் நெட்வொர்க் வழியா தான் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதனால என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க கெட் வழியா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா உங்க ஃபார்ம் டேட்டா எல்லாமே ப்ரௌசர்ல விசிபிள் ஆகும். ஏன்னா ப்ரௌசர் அட்ரஸ் பார் வழியா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, யூஆர்எல் வழியா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஃபார்ம் வழி கெட் மெத்தட்ல நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா ப்ரௌசர் அட்ரஸ் பார்ல என்ன ஆகும், விசிபிள் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஹிஸ்டரியில போயிட்டு இந்த வேல்யூ அப்படியே போயிட்டு என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நீங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் நீங்க கெட் மெத்தட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா ப்ரௌசர்ல ஹெடர் வழியா அட்ரஸ் பார் வழியா என்ன ஆயிட்டு இருக்கும், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். பின்னாடி யாரா இருந்தாங்கன்னா ஈஸியா என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இல்ல உங்க சிஸ்டம்ல போயிட்டு ஹிஸ்டரியில போய் பார்த்தாங்கன்னா இந்த டைமுக்கு இப்படி ஒரு லிங்க்ல டேட்டா போச்சு அப்படிங்கறது என்ன பண்ணிட்டு இருப்பாது, காமிச்சிட்டு இருக்கும். அப்போ சென்சிட்டிவான டேட்டா அனுப்பணும் அப்படின்னா என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு இன்சென்சிட்டிவ் டேட்டா யூஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க, ஒரு நான் செக்யூர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரௌசரோட அட்ரஸ் பார் வழியா தானே போகுது, செக்யூரான டேட்டா வந்து நம்ம அனுப்ப முடியலையே, அப்ப எதுக்கு நம்ம எப்பவுமே கெட் யூஸ் பண்ணிட்டு டைரக்டா என்ன யூஸ் பண்ணிடலாம், போஸ்டை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் கெட்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நான் கூகுள் போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எங்கெல்லாம் ஃபார்ம் இருக்கோ, எங்கெல்லாம் நீங்க ஒரு இன்புட் வந்து பாஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் டெஃபினட்டா என்ன இருக்கும், ஃபார்ம் இருக்கும். அப்ப இங்க கூட என்ன இருக்கும், நம்மளுக்கு ஃபார்ம் இருக்கும். என்ன பாருங்க, நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து நான் போய் செக் பண்ணி பாக்குறேன், இருக்கா ஃபார்ம் இருக்கு. ஓகே, ஆக்ஷன் ஈக்குவல் என்ன போட்டிருக்காங்க, ஸ்லாஷ் சர்ச். மெத்தட் ஈக்குவல் என்ன இருக்கு, கெட். அப்போ நீங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல சம்திங் என்டர் பண்ணிட்டு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண அப்படின்னா கெட் மெத்தட்ல இந்த பாத்துக்கு டேட்டா என்ன ஆக போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபார்ம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா இந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த மெத்தட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பை டிஃபால்ட் இட் வில் டேக் அஸ் கெட். ஓகே, மெத்தட்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே சொல்லல, மெத்தடுங்கிற ஆட்ரிபியூட்டை நீங்க சொசைட் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட் என்ன எடுத்துக்கணும், கெட் எடுத்துக்கணும். போஸ்ட் வேணும்னா தான் நீங்க கொடுத்து போஸ்ட்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இதுல போயிட்டு நான் சம்திங் சர்ச் பண்ண போறேன். இன்னொன்று ஃபார்ம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்புட் எலமெண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க இந்த ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போற டேட்டா எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர் நேம் கோபின்னு கொடுக்குறேன், பாஸ்வேர்டு வந்து 123456 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, அடுத்து ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ நம்பர் கொடுக்குறேன். அப்போ இங்கேருந்து நான் என்னோட டேட்டா வந்து பேக் எண்டுக்கு அனுப்பும்போது நேம் ஈக்குவல் டு கோபி, பாஸ்வேர்டு ஈக்குவல் டு 123456, ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு தானே கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம சும்மா கோபி கமா 123456 கமா சம்திங் ஏதோ நம்பர்னு சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பேக் அண்ட் டெவலப்பருக்கு இந்த நேமுங்கிறது என்னன்னு சொல்லிட்டு, கோபிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது, 123456 என்னன்னு தெரியாது, ஃபோன் நம்பருங்கிறது ஃபோன் நம்பரா இல்லாட்டி பாஸ்வேர்டான்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ நீங்க அனுப்புற ஒவ்வொரு டேட்டாவுக்கும் என்ன இருக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட் எலமெண்ட்ஸோட நேம் ஆட்ரிபியூட் வேல்யூ.
ஓகே, இந்த இன்புட் எலிமெண்ட்ஸ்ல இந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற இன்புட் எலிமெண்ட்ஸ்ல நேம்ங்கிற ஆட்ரிபியூட் இல்லை அப்படின்னா அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே, அப்போ ஃபார்ம் வழியா நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஃபார்ம் இருக்கணும். ஃபார்முக்குள்ள இன்புட் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் நேம்ங்கிற ஆட்ரிபியூட் இருக்கணும். அந்த நேம் ஆட்ரிபியூட் வேல்யூ வழியா தான் அந்த பாக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்டா லாஸ்ட்ல சப்மிட் பட்டன் ஒன்று இருக்கணும் ஃபார்மை சப்மிட் பண்றது. ஓகே, அப்போ இங்கேயே நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நேம் ஈக்குவல் டு யூ நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் யூசர் நேம் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பாருங்க, இவங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்கல்ல. ஓகே, ஸோ இது இருக்கு பாருங்க, இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கா, அவங்க நேம் என்னன்னு வச்சிருக்காங்க? கியூன்னு வச்சிருக்காங்க. அப்போ இந்த பாக்ஸோட வேல்யூ கியூங்கிற ரெஃபரன்ஸ் வழியா தான் இந்த ஸ்லாஷ் சர்ச் அப்படிங்கிற பாத்துக்கு கெட் மெத்தட்ல என்ன ஆக போகுது? டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஓகே, பாருங்க, நான் இதில் போயிட்டு சம்திங் ஏதோ ஒன்று ப்ரோடோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபார்ம் வந்து நான் சப்மிட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணா என்ன ஆயிடும்? ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். பட்டன் கிளிக் பண்றேன், கெட் மெத்தட் யூஸ் பண்ணதுனால டேட்டா எது வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகுது? கொரி ஸ்ட்ரிங் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எந்த பேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லாஷ் சர்ச்னு ஒரு பாத்துக்கு தானே போக சொன்னாங்க. எங்க போயிருக்கு? ஸ்லாஷ் சர்ச்சிங்கிற பாத்துக்கு தான் போயிருக்கு. கெட் மெத்தட் யூஸ் பண்ணனால கொரி ஸ்ட்ரிங் வழியா, கொரி ஸ்ட்ரிங்கிறது இந்த ப்ரௌசர் யூஆர்எல் வழியா டேட்டா என்ன ஆயிருக்கு? டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. என்ன நேம்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் என்ன கொடுத்துருந்தோம்? கியூன்னு கொடுத்துருந்தோம். ஸோ கியூ ஈக்குவல் டு சொல்லிட்டு க்ரெடோ சிஸ்டம்ஸ் அந்த ப்ரௌசரோட என்கோடிங்ல வந்து ஸ்பேஸுக்குலாம் அவங்களே ஒரு ப்ளஸ் என்ன பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இது வழியா போயிருக்குல்ல. இப்போ வந்து நீங்க வந்து என்கிட்ட ஏதோ ஒரு கேட்குறீங்க, ஏதோ க்ரெடோ சிஸ்டம்ஸோட லிங்க் கொடுங்க, இல்லை ஏதோ ஒரு டுட்டோரியலோட லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு, ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட முடியும். ஈவன் இதுல நம்மளுக்கு என்ன தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அப்புறத்துல இருக்கிறது எதுவுமே கூட தேவையில்லை. இது எல்லாமே வந்து அவங்களோட இன்டர்னல் அனாலிட்டிக்ஸ் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, எந்த ப்ரௌசர்ல இருந்து வந்தது, எந்த டைம்ல இருந்து வந்தது அப்படிங்கிறது எல்லாமே இது மட்டும் இருந்தாலே போதும் இந்த சர்ச் எடுத்துட்டு வர்றதுக்கு. ஓகே, அப்ப நான் இந்த லிங்க் மட்டும் உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதே சர்ச் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிடும்? கிடைச்சிடும். ஸோ இதுதான் கெட் மெத்தடோட பர்பஸ். ஈவன் என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் புக் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ஸ்டாரை கிளிக் பண்ண அப்படின்னா ஈஸியாக நான் புக் மார்க் பண்ணிட்டு எப்போனாலும் இந்த லிங்க் வந்து என்னால் என்ன பண்ணிக்க முடியும்? ஓப்பன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? டேட்டா கிடைக்கும். இதே மெத்தட் வந்து போஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, நானே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதில் போஸ்ட் வராது, அவங்களே ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அவங்க இந்த ஸ்லாஷ் சர்ச்சில் கெட் மெத்தடை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க, கெட் மெத்தடை மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் இங்கே வந்துட்டு இந்த ஃபார்மில் போயிட்டு மெத்தட் ஈக்குவல் டு கெட்டுக்கு பதிலாக என்ன போட்டேன்? மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னு சொல்லி போட்டேன். இப்போ போயிட்டு நான் உள்ளுக்குள்ள சம்திங் ப்ரோடோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அவங்களே எரர் காமிச்சிட்டாங்க பாருங்க. என்ன எரர் அப்படின்னா இந்த ஸ்லாஷ் சர்ச்சிங்கிறதுக்கு நீங்க கெட் மெத்தடோட தான் உள்ள வர முடியும், போஸ்ட் மெத்தடோட என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து பேக் எண்ட்ல வந்து வேலிடேஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகே, பேக் எண்ட் டெவலப்பர் எழுதி வச்சிருப்பாரு. ஓகே, பாருங்க, நம்ம போஸ்ட் மெத்தட் சொல்லி கொடுத்தனால என்னோட டேட்டா எது வழியா வரல? ப்ரௌசர் அட்ரஸ் பார் வழியா வரல. எது வழியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நெட்வொர்க் டேப்ல. ஓகே, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறோம். போயிட்டு நெட்வொர்க் டேப்ல நான் கிளியர் பண்ணிட்டு இதை நான் போஸ்டா மாத்திக்கிறேன். ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல காமிக்கல. எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெக்வஸ்ட் போயிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு போஸ்ட் போயிருக்கும். அந்த போஸ்ட் நான் உங்களுக்கு அதில் ஃபார்மில் காமிக்கிறேன். அந்த போஸ்ட்டில் என்ன ஆகும் சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட டேட்டா பேக்ரவுண்ட் நெட்வொர்க் வழியாக என்ன இருக்கும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். பட் பை டிஃபால்ட்டாக ப்ரௌசரோட அட்ரஸ் பால் என்ன இருக்காது, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது. உங்களோட குக்கீஸ்லையும் போயிட்டு என்ன இருக்காது, ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரிலையும் போயிட்டு என்ன இருக்காது, இது ஸ்டோர் ஆயிருக்காது. ஓகே, அப்போ இல்லை, இது வந்து நான் டைப் பண்ணும்போது எனக்கு வந்தது. நான் டைப் பண்ணும்போதே அவங்களே பேக்ரவுண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கால் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டைப் பண்ணும்போது வந்து பாருங்க கெட் தான் வந்து போஸ்ட் வரல. ரைட், சரி. ஸோ டிஃபரன்ஸ் புரியுதா கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும்? அப்போ கெட்டுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிங்கன்னா ஒரு சின்ன டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் ஒரு ஐடியை கொடுத்து அந்த ஐடிக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறேன், இல்லை ஒரு யூசர் நேம் அனுப்பிச்சு விட்டு அவரோட மொத்த ரெக்கார்ட்ஸையும் நான் புல் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம கெட்டு யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு யூசர் ரிஜிஸ்டர் பண்ண போறாரு, இவரோட டேட்டா எடுத்து இன்சர்ட் பண்ண போறேன், ஒரு பெரிய டேட்டா அனுப்பிச்சு நான் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அப்ப கெட்டுங்கிறது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் சொன்னீங்க. வாட் இஸ் த கேரக்டர்ஸ் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
2048 கேரக்டர்ஸ். இந்த ப்ரௌசர் இப்படி அட்ரஸ் வழியா பாஸ் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் உங்களால 2048 கேரக்டர்ஸ் தான் அனுப்ப முடியும். அதுக்கு மேல நீங்க அனுப்ப ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு மேல இருக்க கேரக்டர்ஸ் போகாது. அது வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும்தான் அது எடுத்து. ஓகேவா? ரைட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அப்போ கெட்டுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப லெஸ் செக்யூர்டா இருக்க, ஏன் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல, புக் மார்க் பண்ணணும், ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நீங்க புக் மார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல அந்த லிங்கை நீங்க வேற யாருக்கா ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அதே ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம், நம்ம கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்த கூகுள்ல கூட அவங்க என்னதான் யூஸ் பண்றாங்க, சர்ச் கெட்ல தான் யூஸ் பண்றாங்க. அவங்க போஸ்ட்ல யூஸ் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, அவங்க போஸ்ட்ல யூஸ் பண்ணிதாங்கன்னா எனக்கு ஸ்லாஷ் சர்ச் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். இதை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நான் புக் மார்க் பண்ணாலோ இல்லாட்டி இதை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு கொடுத்தாலோ டேட்டா வருமா, உங்களுக்கு வராது. ஸோ அதுக்காக தான் என்ன யூஸ் பண்றாங்க, அவங்க கெட் யூஸ் பண்றாங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபார்ம் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சாச்சு, டெக்ஸ்ட் பாக்ஸ் நேமும் வச்சாச்சு, யூ நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போற டேட்டா இது வழியா தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, மெத்தட் ஈக்குவல் டு இது வழியா, கெட் வழியா. ஓகே, ஸோ கெட்டுங்கிற மெத்தட் வழியா எனக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஆக்ஷன் ஈக்குவல் டு எம்டியா கொடுத்துருக்கனால சேம் பேஜுக்கே தான் டேட்டா என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ பாருங்க, போயிட்டு பேஜை பண்ணிட்டு இதுல சம்திங் ஏதோ ஒரு நேம் நான் கோபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஆகாது. பாருங்க, இது என்னது, இது ஒரு நார்மல் பட்டன். இன்புட் டைப் என்ன கொடுத்துருந்தோம், பட்டன் கொடுத்துருந்தோம். இப்போ என்னோட டேட்டாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆகாது. அப்போ உங்களோட ஃபார்ம் சப்மிட் பண்ண வைக்கணும்னா என்ன பட்டனா தான் இருக்கணும், சப்மிட் பட்டனா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்றேன், டேட்டா என்ன ஆகுது, சேம் பேஜ். என்ன பேஜ், ரிஜிஸ்டர்ட் ஆர் HTML. ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க, டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அவர் ஃபைல் நேம், ஓகே, லாஸ்ட் வரைக்கும் அவர் அப்சல்யூட் URL பாத் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட கொரி பேராமீட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு செப்பரேஷனுக்காக என்ன யூஸ் பண்றாங்க, கொஸ்டின் மார்க். ஓகே, நம்மளோட ஃபைல் பாத், இதுக்கப்புறம் நான் அனுப்ப போறது என்னோட கொரி பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்காக என்ன யூஸ் பண்றாங்க, கொஸ்டின் மார்க். அதுக்கடுத்து கொரி பேராமீட்டர்ஸ் எப்படி என்ன காம்பினேஷன்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா, யுவர் கொரி பேராமீட்டர் நேம் ஈக்குவல் டு த வேல்யூ. சப்போஸ் இன்னொரு வேல்யூ நான் ரெண்டு வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஆம்பர்சன் ஏஜ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆம்பர்சன். ஓகே, அப்ப என்ன கான்செப்ட்ஸ்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், என்ன ஸ்ட்ரக்சர்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கெட் மெத்தட்ல ஆஃப்டர் அவர் அப்சல்யூட் URL பாத், நம்மளோட ஃபைல் நேம் வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செப்பரேஷன், நம்மளோட ஃபைல் பாத்துக்கும் பேராமீட்டருக்கு என்ன செப்பரேஷன், கொஸ்டின் மார்க். அதானே, நம்மளோட ஃபைல் பாத்துக்கும் கொரி பேராமீட்டர்ஸ்க்கும் என்ன செப்பரேஷன், கொஸ்டின் மார்க். ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கொரி பேராமீட்டர் நேம் ஈக்குவல் டு த வேல்யூ. அதுக்கு அடுத்து வர்றதுக்கு எல்லாமே செப்பரேஷன் சொல்லிட்டீங்கன்னா ஆம்பர்சன். ஓகேவா? இப்போ இன்னொரு வேலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? ரைட். இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல நேம்ங்கிறது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நேம்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் என்ன பண்ணல, நான் யூஸ் பண்ணல. இது அப்படியே கட் பண்ணிடுறேன். சரி, இப்போ போயிட்டு பேக் வந்துட்டு நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். சம்திங் ஏதோ ஒன்று என்டர் பண்ணிட்டு, ஏதோ ஒன்று என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகல, டேட்டா ட்ரான்ஸ்ஃபரே ஆகல. அப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், நேமுங்கிற அந்த ஆட்ரிபியூட் இருக்கணும். ஏன்னா அதுதான் அந்த இடத்துல கொரி பேராமீட்டர் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைன்னா ரெஃபரன்ஸே இல்லாமல் சும்மா அண்ட் போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்க முடியுமா, முடியாது. அதனால நீங்க அனுப்ப வேண்டிய இன்புட் எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கணுங்கிறதுல நேம் இருக்கணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எலிமெண்ட் நான் கிரியேட் பண்றேன், பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல் டு என்ன கொடுக்க போறோம், பாஸ்வேர்ட். நீங்க டைப் பண்ணீங்கன்னா விசிபிள் ஆகலாமா, ஆகக்கூடாது. என்ன வரணும், டாட்டா வரணும். அதுக்கு நீங்க இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டாட்டா வராது. ஸோ டைப் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படி கொடுத்தாதான் நீங்க என்டர் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா டாட்டா வரும். இல்லை எனக்கு அது ஸ்டாரா வரணும்னா ஜாவாஸ்கிரிப்ட் வழியா என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா என்ன ஆட்ரிபியூட் வேணும், நேம்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வேணும். உள்ளுக்குள்ள போயிட்டு யூ பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ யூசர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறனால யூ பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு 2 BR. ஸோ இப்போ போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ யூசர் நேம் ஏதோ ஒன்று என்டர் பண்ணுறேன், பாஸ்வேர்டு வந்து சும்மா ஏதோ ஒன்று என்டர் பண்ணுறேன். எப்படி வந்துச்சு, நம்மளுக்கு டாட்டா வந்துருச்சு. என்ன ரீசனால டாட்டா வந்துச்சு, டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நான் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட பாஸ்வேர்ட் பாருங்க ப்ரௌசர்ல என்ன ஆயிட்டு இருக்கு, டிஸ்பிளே ஆயிட்டு.
ஆகலாமா? எப்படி ஆகக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான சென்சிட்டிவான டேட்டாவெல்லாம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா மெத்தட் ஈக்குவல் என்ன யூஸ் பண்ணணும்? போஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பாருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அனுப்ப வேண்டிய டேட்டா எல்லாமே ஆக்ஷன் ஈக்குவல் டு எம்டினால சேம் பேஜுக்கு தான் டேட்டா என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் என்ன மெத்தட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது? போஸ்ட் மெத்தட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ரௌசர்ல வந்து டேட்டா டிஸ்பிளே ஆகுமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஆகாது. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்றேன். பேக்ரவுண்ட் நெட்வொர்க்குள்ள எதனா போகும்னு சொல்லி பேசணும். ஸோ நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணிட்டு register.html சொல்லிட்டு எனக்கு ஒரு HTML ஃபைல் ஒன்று கிடைச்சிருக்கு. எந்த பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அது கிடைச்சிருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதில் இந்த பேலோடில் தான் எனக்கு என்ன இருக்கும்? நான் அனுப்பிச்ச டேட்டா இருக்குது. ஓகே, எங்க இதுலயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ப்ரௌசர் அட்ரஸ் பார் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, பேக்ரவுண்ட் நெட்வொர்க் வழியாக தான் ஆயிருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு கேஷ்லையோ குக்கிலையோ எங்கேயாவது ஸ்டோர் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு எங்கேயுமே என்ன இருக்காது, ஸ்டோர் ஆயிருக்காது. ஓகே, ஸோ புரியுதா கெட்டுக்கும் போஸ்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ்? ஓகே, சப்போஸ் நான் மெத்தட் ஈக்குவல் டு அப்படின்னு சாரி ஆக்ஷன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு? index.html சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஃபார்ம் டேட்டா சப்மிட் ஆகும்போது எந்த பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது? index.html. என்ன மெத்தட்ல? போஸ்ட் மெத்தட்ல. பாருங்க, இந்த register.html இருந்து சம்திங் ஏதோ ஒரு நேம், ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கிளியர் பண்ணிட்டு நான் ரெஜிஸ்டர் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எங்க வந்துருச்சு? அது index.html வந்துருச்சு. என்னோட ப்ரௌசரே பாருங்க, பேஜே பாருங்க, எங்க நேவிகேட் ஆகி வந்துருச்சு இந்த இங்க இப்போ பேஜ், இந்த பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்குமா இல்லையாங்கிறது நான் எங்க செக் பண்றது அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபைல் நேமை கிளிக் பண்ணிட்டு இந்த பேலோட்ல போய் பார்த்தா போதும், நம்ம register.html கொடுத்த டேட்டா எந்த ஃபைலுக்கு வந்துருச்சு? index.html வந்துருச்சு. ஓகே, இதை நம்மளால ரிசீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரிசீவ் பண்ண முடியும். பட் எங்க ரிசீவ் பண்ண முடியாதுன்னா கிளைண்ட் சைடில் ரிசீவ் பண்ண முடியாது, சர்வர் சைடில் தான் ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, index.html என்னால பண்ண முடியாது, பட் index.php என்னால பண்ண முடியும், index.asp என்னால பண்ண முடியும். ஓகே, ஃபார்ம் வழியா சப்மிட் பண்ற டேட்டாவை கிளைண்ட் சைட்லயே சப்மிட் பண்ணி கிளைண்ட் சைட்லயே உங்களால அனுப்ப முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. அது பர்பஸே இல்ல. எதுக்கு கிளைண்ட் சைட்ல இருந்து கிளைண்ட் சைட்ல நீங்க பண்ணணும்? ஆல்ரெடி கிளைண்ட் சைட்ல தானே இருக்காது. ஓகே, ஸோ அது கான்செப்ட் கிடையாது. அப்படின்னால ஃபார்ம் வழியா நீங்க சப்மிட் பண்ற டேட்டாவை கிளைண்ட் சைட்ல உங்களால அனுப்ப முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது, சர்வர் சைட்ல தான் என்ன பண்ண முடியும்? ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரியுதா? இப்போ பாருங்க, நான் மறுபடியும் போஸ்ட் மெத்தடுக்கு பதிலாக கெட் மெத்தட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்க போகுது? டேட்டா எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? index.html. என்ன மெத்தட்ல போகுது? கெட் மெத்தட்ல. ஸோ பாருங்க, இப்போ நான் register.html இருக்கிறேன். இங்க இருந்துட்டு ஏதோ ஒரு யூசர் நேம் அண்ட் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா index.html வந்துருச்சு. டேட்டா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTML வந்துருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவை என்னால் கிளைண்ட் சைட்லேயே ரிசீவ் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடில் ரிசீவ் பண்ண முடியாது. எங்கே தான் ரிசீவ் பண்ண முடியும்? சர்வர் சைடில் தான் ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, அதை மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க. ஃபார்ம் வழியாக சப்மிட் பண்ணுற டேட்டாவை கிளைண்ட் சைடில் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ புரியுதா கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபார்மில் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட். ஓகே, இது என்ன ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னா, இப்போ நான் அந்த பாக்ஸ்குள்ளே போயிட்டு, ஓகே, இந்த யூசர் நேம் பாக்ஸ்குள்ளே போயிட்டு நான் கர்சரை வச்சாலே இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன டேட்டா என்டர் பண்ணேன்னு எனக்கு காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ இதான் நினச்சிருந்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட். ஈவன் நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிஓ ஏன்னு சொல்லி கொடுத்தனால அது போயிடுச்சு. இதே நான் ஜிஓ பி ஐன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது என்ன பண்ணிட்டே வருது? ஃபில்டர் பண்ணிட்டே வரும். ஸோ இதுதான் என்ன? ஆட்டோ கம்ப்ளீட். ஓகே, இந்த ஆட்டோ கம்ப்ளீட்டை நீங்க எய்தர் என்டையர் ஃபார்ம்லையும் ஆஃப் பண்ணலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் இன்புட் எலமெண்ட்ஸ்ல மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, பை டிஃபால்ட் ஆட்டோ கம்ப்ளீட்ங்கிறது ஆன். நீங்க ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் அட்ரிபியூட் கொடுத்து என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பேங்கிங்ல வந்து இன்டர்நெட் பேங்கிங்ல வந்து லாகின் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி லாகின் பண்ண அந்த யூசர் நேமையோ இல்லாட்டி கஸ்டமர் ஐடியோ காமிச்சா கரெக்டா இருக்குமா? அது செக்யூரா இருக்குமா? இருக்காது. ஒரு பேமெண்ட் கேட்வே பண்ண போறீங்க, ஒரு டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து கிரெடிட் கார்டு நம்பர், சிவிவி, அந்த இயர், எக்ஸ்பயர் டேட் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண கார்டு டீடைல்ஸ்லாம் ஆட்டோ கம்ப்ளீட்ல காமிச்சிட்டு இருந்தா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்காது. அப்போ அது இந்த இடத்துல அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம ஆஃப் பண்ணணும். நான் என்டையர் ஃபார்ம் ஃபுல்லா ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த ஃபார்ம்ல போயிட்டு, ஓகே, இந்த ஃபார்ம்ல போயிட்டு
என்ன attribute auto complete equal to off அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு auto complete equal to off. ஓகே, ஸோ HTML அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவா கேஸ் இன்சென்சிட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா HTML அப்படிங்கிறது கேஸ் இன்சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் கேஸ் இன்சென்சிட்டிவ்னா என்ன? கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன? கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது அவங்க என்ன சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதினாதான், அந்த கேசஸ்லயே எழுதினா மட்டும்தான் என்ன ஆகுது, ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க லோவர் கேஸ்ல கொடுத்தாங்கன்னா நீங்களும் லோவர் கேஸ்ல எழுதினா மட்டும்தான் அந்த கோட் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அவங்க லோவர் கேஸ்ல கொடுத்தது நீங்க அப்பர் கேஸ்ல எழுதிங்கன்னா என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. அதான் என்ன கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற சின்டாக்ஸை நீங்க லோவர் கேஸ்ல எழுதினாலும் ஒர்க் ஆகணும், அப்பர் கேஸ்ல எழுதினாலும் ஒர்க் ஆகணும், பாதி லோவர் கேஸ் பாதி அப்பர் கேஸ்ல எழுதினாலும் எப்படி எழுதினாலும் என்ன ஆகணும், அது ஒர்க் ஆகணும். அதான் என்ன கேஸ் இன்சென்சிட்டிவ். HTML அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவா கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கேஸ் இன்சென்சிட்டிவ் தான். நீங்க லோவர் கேஸ்ல எழுதினாலும் ஒர்க் ஆகும், அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ல பி போட்டாலும் போல்ட் ஆகும், அப்பர் கேஸ்ல பி போட்டாலும் என்ன ஆகும், அது போல்ட் ஆகும். பட் ஜென்ரலா வந்து நம்ம இருக்கிற பேஜ் எல்லாத்தையும் அப்பர் கேஸ்ல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, தலைவலி வந்துடும். அதனால எப்பவுமே என்னதான் எழுதுவோம், நம்ம லோவர் கேஸ்ல எழுதுவோம். அதனால இந்த ஆட்டோ கம்ப்ளீட்ல ஏ கேப்ஸ்ல இருந்தா கூட எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, பட் எப்பவுமே அப்பர் கேஸ் யூஸ் பண்ணாதீங்க, என்ன யூஸ் பண்ணுங்க, லோவர் கேஸை யூஸ் பண்ணுங்க. அப்ப HTML அப்படிங்கிறது என்ன, கேஸ் சென்சிட்டிவா கேஸ் இன்சென்சிட்டிவா? கேஸ் சென்சிட்டிவ். நீங்க லோவர் கேஸ் எழுதினா ஒர்க் ஆகும், அப்பர் கேஸ் எழுதினா ஒர்க் ஆகும். பட் இதுக்கு அடுத்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் போறோம்ல, அது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, அவங்க என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்ல அப்படியே எழுதினா மட்டும்தான் கோடு என்ன உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ பாருங்க, நான் ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல் டு ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் பேஜை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் இதுக்குள்ள போயிட்டு கர்சர் வச்சா இதுக்கு முன்னாடி காமிச்சது பார்த்தீங்களா, எனக்கு எதுவுமே வரல பாருங்க. ஓகே, டைப் பண்ணா கூட எனக்கு என்ன ஆகல, கிடைக்கல. ஏன்னா நம்ம ஆட்டோ கம்ப்ளீட் என்ன பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணிட்டோம். எங்க ஆஃப் பண்ணியிருக்கோம், ஃபார்ம்ல ஆஃப் பண்ணிருக்கோம். அப்ப இது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபார்முக்குள்ள கவர் ஆகிற என்டையர் எலமெண்ட்ஸ்லயும் ஆட்டோ கம்ப்ளீட் என்ன பண்ணிடும், ஆஃப் பண்ணிடும். ஓகே, இல்ல என்னோட ஃபார்ம்ல வந்து அந்த இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் எனக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆன்ல இருக்கட்டும், இந்த மாதிரியான கார்டு நம்பர் சிவிவி அண்ட் எக்ஸ்பைரி டேட்ல மட்டும் நான் ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதே ஆட்டோ கம்ப்ளீட்டை அப்படியே பர்டிகுலர் எலமெண்ட்ல போயிட்டு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட் எங்க மட்டும் தான் ஆஃப் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த எலமெண்ட்ல மட்டும் தான் ஆஃப் ஆகுமே தவிர இதுக்கு அடுத்து கிரியேட் பண்ண போற எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகாது, ஆஃப் ஆகாது. அப்ப என்டையர் ஃபார்ம்லயே ஆஃப் ஆகும்னா ஃபார்ம்ல போய் கொடுத்துக்கோங்க. பர்டிகுலர் இன்புட் எலமெண்ட்ஸ்ல மட்டும் ஆஃப் ஆகும்னா எங்க கொடுத்துக்கோங்க, இதுல கொடுத்துக்கோங்க. புரியுதா? ரைட், இப்போ பாருங்க நம்மளுக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்ட்ல வந்து பை டிஃபால்ட்டே ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் தான். இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண பாஸ்வேர்ட்லாம் காமிக்கலாமா, காமிக்கூடாது. அதனால பை டிஃபால்ட் இன்புட் டைப் கொண்டு பாஸ்வேர்ட்னு சொல்லி கொடுத்தாலே ஆட்டோ கம்ப்ளீட் என்னதான் ஆஃப் தான். பட் இதுக்கு அடுத்து நான் ஒரு இமெயில் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்றேன், அதுல எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆன்ல தான் இருக்கும். ஏன்னா இதுல மட்டும் தான் நம்ம ஆஃப் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆட்ரிபியூட் பார்க்க போறோம், என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நோ வேலிடேட். இது என்ன நோ வேலிடேட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா HTML5ல இன்பில்ட்டாக நம்மளுக்கு வேலிடேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ரைட், முன்னாடி HTML4 வரைக்கும் நம்ம வேலிடேஷன் அப்படின்னாலே எங்க தான் போகணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை தேடி தான் போகணும். பட் HTML5 வந்ததுக்கு அப்புறம் கிளைண்ட் சைடு வேலிடேஷனை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எனக்கு இந்த 2 பட்டன்ஸுமே இட்ஸ் அ மேண்டரி திங். ஓகே, நீங்க நிறைய ஃபார்ம்ல பார்த்துருப்பீங்க, பக்கத்துல என்ன போட்டிருப்பாங்கன்னு சொல்லிங்கன்னா ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருப்பாங்க. அப்படின்னா மீனிங் என்ன, இட்ஸ் அ ரெக்கார்ட் ஃபீல்ட். என்டர் பண்ணணும். எஸ், இட்ஸ் அ ரெக்கார்ட் ஃபீல்ட். இதை ஸ்கிப் பண்ணாம உங்களால என்ன பண்ண முடியாது, ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. ஓகே, இப்படி HTML5ல நான் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு மேண்டரி ஃபீல்டா மாத்தணும் அப்படின்னா ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பூலியன் ஆட்ரிபியூட் என்ன பண்ணிக்கிற போறோம், யூஸ் பண்ணிக்கிற போறோம். பூலியன் ஆட்ரிபியூட்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆட்ரிபியூட் நேம் மட்டும் தான் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட் இருந்தாலே அதோட வேல்யூ என்னன்னா ட்ரூ. அந்த ஆட்ரிபியூட் நேம் நீங்க அங்க மென்ஷனே பண்ணல அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ என்ன, ஃபால்ஸ். ஏன்னா பூலியனாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே. ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் இதை மேண்டரி ஃபீல்டா மாற்றணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட் நேம் இஸ் ரெக்வயர்ட். என்ன ஆட்ரிபியூட், ரெக்வயர்ட். இது எப்போ உங்களுக்கு வேலிடேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா when you submitting the form. இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண போகும்போது இந்த பாக்ஸோட வேல்யூ எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துரும். பாருங்க, கொடுத்துச்சா, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட்னு சொல்லிட்டு இதை முடிச்சாதான் உங்களுக்கு அடுத்த வேலிடேஷனே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே ரெக்கார்டை நான் இதுல கூட கொடுத்துருப்பேன், பட் எனக்கு அடுத்த டைம் எத்தனை இடத்துல மெசேஜ் காமிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணாதான் அடுத்த மெசேஜ், இதை ஃபில் பண்ணாதான் அடுத்த மெசேஜ். அடுத்த டைம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடாது, அது காமிச்சிடாது. பாருங்க, நான் ரெண்டுமே ரெக்கார்டா வச்சிருக்கிறேன்.
பட் ரெண்டுலையுமே நான் பாக்ஸ்ல வேல்யூ சென்டர் பண்ணல. ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு இதில் தான் காமிக்குது, இதில் தான் காமிக்குது. ஸோ இதில் போயிட்டு கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இதை கிளிக் பண்ணாதான் எனக்கு என்ன காமிக்குது, இதில் மெசேஜ் காமிக்கும். ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய வேலிடேஷன்ஸ் இருக்கு, பின்னாடி நம்ம போக பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இது வந்து ஒரு மேண்டரி ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக என்ன ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பட் நான் சொல்றேன், எனக்கு இந்த வேலிடேஷன், இந்த டைப் ஆஃப் வேலிடேஷன் எனக்கு பிடிக்கல. ஓகே, இல்லை நம்ம கிளைண்ட் சொல்றாரு எனக்கு இப்படி வர்றது எனக்கு பிடிக்கல, எனக்கு பக்கத்துல அழகா வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு இன்ட் மார்க் போட்டு ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்ற மெசேஜ் தான் அங்கே வரணும்னு சொல்றாரு. ஓகே, பட் ஸ்டில் இது என்ன ஃபீல்டு தான், மேண்டரி ஃபீல்டு தான். அதுக்காக நம்ம இந்த இடத்துல என்ன வைக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்டுங்கிறத ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணி தான் இருக்கணும். பட் HTML5 வந்து அதை என்ன பண்ணக்கூடாது, வேலிடேட் பண்ணக்கூடாது. ஓகே, நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சுட்டோ இல்லாட்டி ஆங்குலர் வச்சு என்ன பண்ணிக்கிற போறேன், வேலிடேட் பண்ணிக்கிற போறேன் அப்படின்னா ஸ்டில் இது ரெக்கார்ட் ஃபீல்டு தான். பட் யார் வேலிடேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா, யார் வேலிடேட் பண்ண வேண்டாம், HTML5 வேலிடேட் பண்ண வேண்டாம். நான் ஜாவா ஸ்கிரிப்டோ ஜேக்வரியோ இல்லாட்டி வேற ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் வச்சு என்ன பண்ணிக்கிறேன், வேலிடேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஃபார்ம்ல போயிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பூலியன் ஆட்ரிபியூட். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நோ வேலிடேட். உங்களோட ஃபார்ம்ல போயிட்டு என்ன பண்ணிருங்க, நோ வேலிடேட் சொல்லிட்டு ஆட் பண்ணிருங்க. ஸோ இதுக்கு மேல அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது HTML5 என்ன பண்ணாது, வேலிடேட் பண்ணாது. பாருங்க, இது வரைக்கும் வேலிடேஷன்ஸ் காமிச்சிட்டு இருந்ததுல, ஜஸ்ட் இப்போ போயிட்டு என்ன ஆட் பண்ணிடுறேன், நோ வேலிடேட். இதுக்கெல்லாம் பாருங்க நம்ம வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இது எல்லாமே என்ன கைண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், பூலியன் ஆட்ரிபியூட்ஸ். அப்படிதானே, நேம் மட்டும்தான் இருக்கும். இப்படி இருந்தாலே அதோட வேல்யூ என்னதான், ட்ரூ தான். ஓகே, போய் சேவ் பண்ணிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். பண்ணிட்டு நான் எம்டியா வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர்ங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். பாருங்க நம்மளுக்கு வேலிடேஷன்ஸ் இல்லாம எங்க போயிடுச்சு, அது அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. வேல்யூ பாருங்க எம்டியா போயிடுச்சு. ஓகே, யார் வேலிடேட் பண்ணி கொடுக்கல, நம்மளுக்கு HTML5 வேலிடேட் பண்ணி கொடுக்கல. நம்ம எதாச்சும் வேலிடேட் பண்ணிக்கிற போறோம்னா ஃபியூச்சர்ல ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேக்வரி வச்சு வேலிடேட் பண்ணிக்கிற போறோம். அப்புறம் எதுக்கு இந்த இடத்துல நம்ம ரெக்கார்ட் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தெரியணும்ல இது ரெக்கார்ட் ஃபீல்டுன்னு, அந்த நம்ம யூஸ் பண்ண போற ஆங்குலருக்கு தெரியணும்ல இது ரெக்கார்ட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன ஆட் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பட் வேலிடேஷன் யார் பண்ணி கொடுக்க போறது இல்லை அப்படின்னா HTML பைபாஸ் பண்ணிட்டு வரப்போம். அதுக்கு தான் என்ன ஆட்ரிபியூட், நோ வேலிடேட். புரியுதா? ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆட்ரிபியூட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நேம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுனா எலமெண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும், இன்புட் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நேம்ங்கிற ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், இன்புட் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நேம்ங்கிற ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்றோம், ஓகே வேற நேம் வழியா தானே டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. யூநேம் ஈக்குவல் டு கோபின்னு தானே போச்சு, யூபாஸ் ஈக்குவல் டு தானே போச்சு. நேம் இல்லைன்னா என்ன ஆகல, டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஓகே, ஸோ இங்கேயே நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஐடிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஈக்குவல் டு சொல்லிட்டு இங்கேயே நான் யூநேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஐடிங்கிறது எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றோம், நேமுங்கிறது எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். பட் கிளைண்ட் சைடில் நேம்ங்கிற வச்சு எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம், ஐடி வச்சு தான் என்ன பண்ணுவோம், எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ நேம்ங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ரெஃபரன்ஸ். சர்வர் சைட்லையும் இதே நேம் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா டேட்டாவை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு யூசர் நேமை யூ நேம் கொடுங்க, பாஸ்வேர்டை யூ பாஸ்ன்னு கொடுங்க. ஏன் அப்படின்னா அவர் பின்னாடி எழுதியிருக்க கோட்ல ஃபார்ம் சப்மிட் ஆக வரும்போது யூசர் நேமை வாங்கி தான் யூசர் நேம் காலம்ல போயிட்டு இன்சர்ட் போடுவார், யூ பாஸை வாங்கி தான் யூசர் பாஸ்வேர்ட் காலம்ல போயிட்டு என்ன பண்ணுவாரு, இன்சர்ட் போடுவார். அப்போ அவர் தெரியணும்ல யூ நேம்னா என்ன, யூ பாஸ் நேம்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு யூ நேம்ல தான் டேட்டா வேணும், யூ பாஸ்வேர்ட்ல தான் எனக்கு பாஸ்வேர்ட் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஐடிங்கிறது இட்ஸ் பியூர்லி ஃபார் கிளைண்ட் சைட். கிளைண்ட் சைடு தவிர வேற எங்கேயுமே என்ன பண்ண போறது இல்லை, யூஸ் பண்ண போறதே இல்லை. பட் இந்த நேம் அப்படிங்கிறது கிளைண்ட் சைடில் எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் அது ரொம்ப ரேர் சினாரியோ. மோஸ்ட்லி சர்வர் சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற டேட்டா இந்த நேம் ரெஃபரன்ஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சர்வர் சைட்லையும் இந்த நேம் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டாவை வாங்குவாங்க. புரியுறான்னு சொல்றேன்ட்டு நம்ம பிசாட்டி இந்த இடத்துல நான் ஏ பி சின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஏ ஈக்குவல் டு கோபி, பி ஈக்குவல் டு 1 2 3 4 5 6, சி ஈக்குவல் டு 78 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் தான் செய்யும். பட் அங்க இருக்கிறவருக்கு எப்படி தெரியும், ஏ தான் நேமு, பி தான் பாஸ்வேர்ட், சி தான் ஏஜ்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல. அப்போ அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு இந்த நேம்ல தான் வேணும்னு சொல்லிட்டு அந்தந்த நேம்ல தான் நம்ம என்ன பண்ணணும், நேம் எடுத்து கொடுக்கணும். ஓகே, 2 டெவலப்பர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரும் பேக் அண்ட் டெவலப்பரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது, இல்லை நீங்க ஃப்ரண்ட் அண்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அவர் பார்த்துக்கிடுவாரு. நீங்க ரிலவெண்டான நேம் தான் கொடுத்துருப்பீங்க இந்த இடத்துல. ஓகே, சரி யூசர் நேம் இதில் அனுப்புறாங்க, யூசர் பாஸ்வேர்டு இதில் அனுப்புறாங்க, நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று அதை அவர் எடுத்துக்கிடுவார். ஸோ ஒன்று பேக் அண்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் வேரியன்ட் நேம்ஸ் என்ன பண்ணணும் நீங்க யூஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணணும் கோட் எடுத்து. புரியுதுல? ஓகே ரைட். ஸோ நேம் இல்லாமல் டேட்டா என்ன ஆகாது, நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் டைப். ஃபார்ம் ஆட்ரிபியூட்ல லாஸ்ட்டாக ஒரு ஆட்ரிபியூட் பார்க்க போகிறோம், எண்ட் டைப். எண்ட் டைப்னா என்ன சொல்லிட்டீங்கன்னா என்கிரிப்ஷன் டைப். ஓகே, நீங்கள் அனுப்புகிற டேட்டா வந்து என்ன கண்டென்ட் டைப்ல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதா என்ன இந்த எண்ட் டைப் அப்படிங்கிறது. ஓகே, பை டிஃபால்ட்டா நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டா என்ன எடுத்துக்கிறோம், இந்த டெக்ஸ்ட் ஸ்லாஷ் பிளைன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகே, எதுவுமே கொடுக்கல என்ன எடுத்துக்கணும், டெக்ஸ்ட் ஸ்லாஷ் பிளைன். சாரி, பை டிஃபால்ட் எது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்லாஷ் எக்ஸ் www-form URL என்கோடர் அப்படிங்கிறோம். இது என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல கிரெடோ ஸ்பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது கிரெடோக்கும் சிஸ்டம்க்கு நடுவில் அது என்ன ஆட் பண்ணிச்சு, ஒரு பிளஸ் ஆட் பண்ணிச்சு. ஸோ அதை ஆட் பண்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த என்கிரிப்ஷன் டைப் தான். ஓகே, இது மாதிரி நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்குலாம் அதுவே ஒரு என்கோடிங் டைப் என்ன பண்ணிடும், அதுவே ஆட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ப்ரௌசர் வழியாவோ இல்லாட்டி பேக்ரவுண்ட் நெட்வொர்க் வழியாவோ நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் த டிஃபால்ட் ஒன். ஓகே, இதை நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்காட்டாலும் ஒன்று தான். பை டிஃபால்ட்டே என் டைப்ல என்ன தான் செட் ஆயிருக்கும், அப்ளிகேஷன் ஸ்லாஷ் x-www-form URL என்கோடர் அப்படிங்கிறது தான் செட் ஆயிருக்கும். ஓகே, இல்லை நான் வந்து சரி இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மட் டேட்டா வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அனுப்பிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வச்சிருக்கீங்க, அதில் யூசர் வந்து நான் டெக்ஸ்ட் ஃபார்மட் டேட்டா தான் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது எதனால இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி டெக்ஸ்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் அந்த ஃபார்மில் ஒரு அப்லோட் பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மட் டேட்டா மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஃபைல் என்ன ஆகாது, அப்லோட் ஆகாது. அந்த ஃபோட்டோ என்ன ஆகாது, அப்லோட் ஆகாது. அப்போ நான் அப்லோட் பண்ணுற அந்த மல்டிமீடியா டேட்டாவும் எனக்கு சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா மறக்காம எண்ட் டைப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் போட்டு அதுல மல்டி பார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற வேல்யூ என்ன பண்ணிருக்கணும், நீங்க கொடுத்துருக்கணும். ஓகே, இது கொடுத்தீங்கன்னா அது என்ன செட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BLOB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் டைப் வந்து ப்ரௌசர்ல செட் பண்ணும். ஓகே, BLOBனா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த BLOB அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டையும் சப்போர்ட் பண்ணும். இந்த நீங்க அப்லோட் பண்ற இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே பைனரியா தான் கன்வெர்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரு மல்டிமீடியா டேட்டா அப்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆட்ரிபியூட் இருக்கணும், கண்டிப்பா எண்ட் டைப்ங்கிற ஆட்ரிபியூட் இருக்கணும். என்ன வேல்யூ இருக்கணும், மல்டி பார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா. இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த இமேஜ் என்ன ஆகாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இமேஜ் மட்டும் சொல்லல, எந்த விதமான மல்டி ஃபைல் அப்லோட்ஸ் எல்லாமே தான். அது ஒரு டாக்குமெண்டா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், பிக்சர்ஸா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஓகே, நீங்க அப்லோட் பண்றது எல்லாமே பைனரியா கன்வெர்ட் ஆகி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த கண்டென்ட் டைப்பை உங்களோட ப்ரௌசர் வந்து ஆக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல எண்ட் டைப் ஈக்குவல் 20//form டேட்டா இருக்கணும். ஓகேவா? இன்னொன்று இருக்கு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் பிளைன் சொல்லிட்டு. இது என்ன பண்ணாது அப்படின்னா எந்த விதமான என்கோடிங் பண்ணாம நீங்க கொடுத்த டேட்டாவை அப்படியே அனுப்ப ட்ரை பண்ணணும். ஈவன் நம்ம கிரெடோ ஸ்பேஸ் சிஸ்டம் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் போட்டுச்சு பார்த்தீங்களா, இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது கூட போடாது, அப்படியே என்ன பண்ணும், இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணும். பட் அப்படி அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது ஒரு கரெக்டான வே கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டட் ஒன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க இது கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பை டிஃபால்ட்டா என்னதான் செட் ஆயிருக்கும், இந்த என்கிரிப்ஷன் டைப் தான் செட் ஆயிருக்கும். இதை எப்போ மட்டும் யூஸ் பண்ணா போதும், உங்க ஃபார்ம்ல ஃபைல் அப்லோட்ஸ் ஏதோ நீங்க பண்றீங்க அப்படின்னா மட்டும் என்ன கொடுத்துக்கோங்க, எண்ட் டைப் ஈக்குவல் டு மல்டி பார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா. ஓகேவா? புரியுதா? சரி, சொல்லுங்க என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஃபார்ம்ல. ஐடி, நேம். ஐடி எதுக்காக, ஒன்னொன்னே எதுக்காக டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடி எதுக்காக, ID for unique name. எலிமெண்ட்டை Unique ஐடென்டிஃபை பண்றதுக்காக. specific. ஓகே, நேம் அது வந்து இன்புட் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற நேம். இப்போ வந்து ஃபார்மோட ஆட்ரிபியூட்ஸ் தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபார்ம்ல நேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் மறுபடியும் ஒரு எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான். ஓகே ரைட், ஐடி அண்ட் நேம். வேற ஆக்ஷன் எதுக்காக, ஆக்ஷன் எதுக்காக, transfer data, file path. எந்த பேஜுக்கு டேட்டா Index ட்ரான்ஸ்ஃபர் dot பண்ணணும் page. அப்படிங்கிறத ஃபைல் பார்த்து மென்ஷன் பண்றதுக்காக. ஓகேவா? நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் ஆக்ஷனோட வேல்யூ என்ன,
empty. ஆக்ஷனோட வேல்யூ என்ன? Empty. ஆக்ஷன் வேல்யூ எம்டி அப்படின்னா எந்த பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? சேம் பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, சப்போஸ் வேற ஏதாவது பேஜுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஆக்ஷன் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஃபைல் பாத் என்ன பண்ணிருக்கணும்? மென்ஷன் பண்ணிருக்கணும். மறுபடியும் பாத் மென்ஷன் பண்றீங்க. பாத் என்ன பாத்தா தான் இருக்கணும்? Get or post. கெட் போஸ்ட்ங்கிறது மெத்தட். Method. பாத் என்னவா இருக்கணும்? ரிலேட்டிவ் பாத் இல்ல அப்சல்யூட் பாத் பாத்தா தான் இருக்கணும். கரெக்டா? ஓகேயா? எப்ப அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணணும்? டோட்டலா உங்களோட அப்ளிகேஷன் விட்டு வேற ஒரு External. அப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபைல நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா தான் என்ன பாத்து யூஸ் பண்ணணும்? அப்சல்யூட் பாத். உங்க இதுக்குள்ள யூஸ் பண்ணா என்ன பாத்? ரைட் பாத். இது வரைக்கும் பாருங்க, நம்ம இந்த ஆக்ஷனுக்குள்ள என்ன கொடுத்திருந்தோம்? இண்டெக்ஸ் டாட் HTML சொல்லிட்டு ரிலேட்டிவ் பாத் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். கரெக்டா? சீக்வல்ல டெஸ்க்டாப் குள்ளன்னு சொல்லி தான் எடுத்து கொடுக்கல. ஓகே, இப்போ நான் கூகுள் சர்ச்சை உங்களுக்கு இந்த இடத்துல பண்ணி காமிக்கிறேன். அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த என்ன அட்ரிபியூட்? மெத்தட். ஸோ மெத்தட்ல என்னலாம் இருக்கு? Get and post. கெட் எதுக்கு யூஸ் பண்றோம்? Small data amount of transfer data. பண்றது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. போஸ்ட் Large data. amount of data. கெட் வழியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? Browser URL. ப்ளஸ் பார் வழியா. போஸ்ட் வழியா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா Background பேக்ரவுண்ட் network. சர்வர் கிடையாது. ப்ரௌசர் இதுதானே காமிச்சேன். பேக்ரவுண்ட் நெட்வொர்க் வழியா என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, கெட்டோட பர்பஸ் என்ன? இப்படி ப்ரௌசரோட அட்ரஸ் வழியா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால என்ன பர்பஸ்? புக்மார்க் பண்ணலாம். அந்த லிங்கை ஷேர் பண்ணா கூட அதே டேட்டா உங்க இன்னொருத்தர் கூட என்ன ஆகும்? டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ரைட். சரி, நெக்ஸ்ட் என்ன அட்ரிபியூட் பார்த்தோம்? மெத்தடுக்கு அப்புறம் ஆட்டோ கம்ப்ளீட். ஓகே, பை டிஃபால்ட்டா ஃபார்ம்ல ஆட்டோ கம்ப்ளீட் ஆனா ஆஃபா? ஆன் தான். ஓகே, ஆன் தான் பை டிஃபால்ட்டா. ஆஃப் பண்ணணும் அப்படின்னா தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்டையர் ஃபார்முக்குள்ள இருக்கிற இன்புட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும்? ஆஃப் ஆயிடும். ஓகே, பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ்ல மட்டும் ஆஃப் பண்ணணும்னா அதுல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க? ஆஃப் பண்ணுங்க. ஓகே, சோ அடுத்து என்ன பார்த்தோம்? நோ வேலிடேட். எதுக்காக யூஸ் பண்றோம்? HTML வந்து validate பண்ணக்கூடாது அப்படின்னா. HTML5 வேலிடேஷன்ஸை பைபாஸ் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம்? நோ வேலிடேட். ஓகே, ஸ்டில் அது எல்லாமே ரெக்வயர்ட் ஃபீல்டு தான். அந்த ரூல்ஸ் எல்லாமே அதுலலாம் இருக்கு. பட் யார் வேலிடேட் பண்ண வேண்டாம்? HTML5 வேலிடேட் பண்ண வேண்டாம். அந்த ஆட்ரிபியூட்ஸ் வச்சுட்டு நான் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க் வச்சு என்ன பண்ணிக்கிறேன்? வேலிடேட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கறத அந்த HTML5 பைபாஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆட்ரிபியூட் தான் என்ன? நோ வேலிடேட். அடுத்து என்ன பார்த்தோம்? எண்ட் டைப். ஓகேவா? ஸோ எண்ட் டைப் வந்து நீங்க பிளைன் டெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, பட் ஒரு ஃபைல் அப்லோட்லாம் பண்ணீங்கன்னா எண்ட் டைப்போட வேல்யூ என்னவா இருக்கணும்? மல்டிபார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா. அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்லிட்டீங்கன்னா BLOPன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் டைப் என்ன ஆகும்? செட் ஆகும். BLOPன்னா என்ன? பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஓகே, அது என்ன மாதிரியான டேட்டா அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா பைனரி டேட்டா அக்செப்ட் பண்ணும், டெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாவும் அக்செப்ட் பண்ணணும். நீங்க அப்லோட் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே பைனரியா கன்வெர்ட் ஆகி தான் என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, நல்லா நினைச்சுக்கோங்க. இந்த என் டைப் ஈக்குவல் டு மல்டிபார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறது ஆங்குலர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள்ல நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ கிட்டத்தட்ட நெல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாசம் கழிச்சு தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல கரெக்டா சொல்லணும். ஓகேவா? 30 பேர் இருக்கீங்கல்ல, எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? 30க்கு ஒரு 5 பேராவது சொல்லிடுவீங்களா? சரி, பார்க்கலாம். சரி, குட். சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். ஓகேவா? ரைட். ஸோ ஃபார்மோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம்ல இந்த இடத்துல. இப்போ நான் என்ன பண்றேன் உங்களுக்கு இதுக்கு அடுத்ததா போயிட்டு இதுக்கப்புறம் பண்ணணுமா? கிளம்பணுமா? சரி, ஓகே. ஓகே, ஓகே, வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஒரு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறேன். நம்மளோட வெப்சைட்ல இருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா கூகுள் சர்ச் ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஒரு லேபிள் ஒன்று வேணும் அப்படிங்கிறனால சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வேணும் அப்படின்னால இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னால என்ன கொடுக்குறோம் அந்த இடத்துல? டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ கூகுளுக்கு வந்து நான் ஒரு டேட்டா வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா google.comல இந்த q ஈக்குவல் டு ஆங்குலர் அப்படிங்கிறத மட்டும் நான் கொடுத்தா போதும். கரெக்டா? இந்த சர்ச் அப்படிங்கிற இந்த பாத்துக்கு கொஸ்டின் மார்க் மெத்தட் கெட்ல கியூங்கிற நேம்ல என்ன கொடுத்தா போதும்?
ஆங்கிலன்னு கொடுத்தா போதும். இப்போ கியூங்கிற நேம் வர நான் வேற ஏதோ நேம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கியூங்கிறது அவங்க கொரி அப்படிங்கிறதுக்காக தான் கியூன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. நான் இந்த இடத்துல போயிட்டு கொரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்ன பண்றேன், நான் இந்த இடத்துல என்டர் பண்றேன். ஓகே, ஸோ அப்போ கூட நம்மளுக்கு என்ன வருது, இந்த இடத்துல டேட்டா வருது. ஏன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் அவங்க எடுத்து அதுக்கு பக்கத்துல என்ன வருதோ அந்த வேல்யூ எடுத்து தான் அவங்க ரிசீவ் பண்ணி பாக்குறாங்க. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வேல்யூ நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம அவங்க கொடுத்த நேம்ல என்ன பண்ணிடுவோம், இந்த வேல்யூவை பாஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க, எனக்கு இந்த இடத்துல இருந்து நான் அந்த சர்ச்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு google.com போய் எனக்கு ரிசல்ட் வரணும். ஓகே, அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்க இருக்கா, இதுல போயிட்டு ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிட்டு நான் பக்கத்துல சர்ச்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு google.comல இருந்து என்ன வரணும், ரிசல்ட்ஸ் வரும். google.comல தான் ரிசல்ட் வரப்போகுது, நம்ம பேஜில் ரிசல்ட் வரப்போறது இல்லை. ஓகே ரைட், சொல்லுங்க என்ன பண்ணணும் சார். போஸ்ட் யூஸ் பண்ணலாமா சார்? சொல்லுங்க. ஆக்ஷன் சர்ச். சொல்லுங்க என்ன பண்ணணும். போஸ்ட் யூஸ் பண்ணலாமா சார்? நீங்க தான் சொல்லணும். இதுல ஏதோ ஒன்று என்டர் பண்ணிட்டு நான் சர்ச்னு கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட் வரும். ஆக்ஷன்ல போய் மாத்தணும். ஓகே சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும். சரி, நேம் இங்கயா ஃபார்ம் என்ன போடலையே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார்ம் போடணும். யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற டேட்டாவை நான் google.comக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். அப்ப டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்ன வேணும், ஃபார்ம் வேணும். நேம் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன வேணும், ஃபார்ம் வேணும். ஓகேவா, சொல்லுங்க. ஃபார்ம் எங்க போடணும், சர்ச்சுக்கு மேல. சரி, ஃபார்ம் போட்டாச்சு. ஃபார்ம் எங்க க்ளோஸ் பண்ணணும், சப்மிட் பட்டனுக்கு அப்புறமா போயிட்டு. ஸோ ஃபார்மை க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நேமா எதுக்கு, ஃபார்முக்கா டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கா, ஃபார்முக்கா. சரி சொல்லுங்க, நேம் ஈக்குவல் டு இது ஒரு நேம் வச்சுக்கிடுவோம். ரைட், ஆக்ஷன் ஈக்குவல் டு ஆக்ஷன் ஈக்குவல் டு அந்த URL எடுத்து காப்பி பண்ணி சர்ச் URL. சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து கொடுக்க போறோம், ரிலேட்டிவ் பார்த்தா அப்சல்யூட் பார்த்தா, ரிலேட்டிவ் பார்த்தா அப்சல்யூட் பார்த்தா, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்சல்யூட் அப்சல்யூட் பாத். சரி பாத் சொல்லுங்க. URL அப்படி காப்பி பண்ணி பாத் என்னங்க, இதுல இருந்து எது வரைக்கும் காப்பி பண்ணணும், google.com இதுல இருந்து ஆங்குலர் இது வரைக்கும், இது வரைக்கும் slash சர்ச் இது வரைக்கும் பண்ணுமா, ஆங்குலர் வரையும் இது வரைக்கும் தான் காப்பி பண்ணணும். ஸ்லாஷ் சர்ச் வரைக்கும், ஸ்லாஷ் சர்ச்சுக்கு தான் நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க்ல இருந்து வர்றது நீங்க அனுப்புற டேட்டாவை அது இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அப்ப நீங்க அனுப்ப போறது எதுக்கு அனுப்ப போறீங்க, ஸ்லாஷ் சர்ச்சுக்கு தான் அனுப்ப போறீங்க. அப்படிதானே, இங்கதானே கியூ, அதுக்கு அடுத்து கியூ ஈக்குவல் என்ன சர்ச் பண்ண போறீங்களோ அதை கொடுத்தாதானே சர்ச் ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. அப்ப டேட்டா எங்க எந்த பாத்துக்கு அனுப்ப போறோம், google.com/search. அப்படியே காப்பி பண்ணிட்டு எங்க கொடுக்கணும், ஆக்ஷன்ல போய் கொடுத்துருக்கணும். ஓகேவா, ரைட். அடுத்து மெத்தட் ஈக்குவல் டு என்னது, கெட்டா போஸ்டா, நல்லா பார்த்து சொல்லுங்க. கெட்டா போஸ்டா, கெட் தானா, சரி கெட். அடுத்து இன்புட் டைப் நேம் செக் சொல்லுங்க. கீழ சர்ச்ல நேம் ஆட் பண்ணனும். நேம் ஈக்குவல் டு q ன்னு கொடுக்கணும். கரெக்ட், சொல்லுங்க.
நேம் கொடுக்கணும்ல, name equal to இந்த பாக்ஸ்ல நேம் கொடுக்காம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? என்ன equal to கொடுக்கணும்? Q ன்னு கொடுக்கணும். நேம் கொடுக்கணும். ரைட், என்ன நேம் கொடுக்கணும்? யூசர் நேமா? நேம் ஈக்குவல் டு Q Q. என்ன நேம் கொடுக்கணும்? Q கீ கொடுக்கணும். ஏன்னா கீ கொடுத்தாதான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும், ப்ராப்பரா டேட்டா. அவங்களும் இந்த பாக்ஸ்க்கு என்ன நேம் தான் கொடுத்துருந்தாங்க? கீ தான் கொடுத்தாங்க. கியூல தான் நேம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே, அப்ப என்ன நேம் கொடுத்துக்கிறேன்? கியூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். புரியுதா? பாருங்க, ஃபார்ம் போட்டோம், எந்த பேஜுக்கு டேட்டா, எந்த பாத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமோ அந்த பாத்தை கொடுத்தோம், என்ன மெத்தட்ல போகணுமோ அந்த மெத்தட்ல கொடுத்துருக்கோம். சர்ச் கொரி பேராமீட்டர் என்ன நேம்ல அவங்க கேட்டாங்களோ அதே நேம்ல என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. சப்மிட் பட்டன். இப்போ சப்மிட் பண்ணோம்னா ஃபார்ம் என்ன ஆக போகுது, இந்த ஆக்ஷன் இந்த மெத்தட்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ட்ரை பண்ணலாமா? ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ப்ளூக்குள்ள போயிட்டு ஆங்குலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சர்ச் பண்ண அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ஸ் எங்கே வந்துருச்சு? ஆங்குலர் வந்துச்சு. டேட்டா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? google.com/search என்ன ஆயிருக்கு? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எங்கேருந்து கொடுத்தோம்? எங்கேருந்து கொடுத்தோம்? நம்ம லோக்கல்ல இருந்து கொடுத்தோம். இதுதானே? எங்கேருந்து கொடுத்தோம்? நம்ம லோக்கல் டெஸ்க்டாப் ஃபைல்ல இருந்து ஒரு சர்ச் கொரிய எங்க பாஸ் பண்ணியிருக்கோம்? google.com. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணணும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே என்ன தான் யூஸ் பண்ண போறோம்? டேட்டி பாத் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ புரியுதா? எப்படி ஒரு ஃபார்ம் வழியா வேற ஒரு டொமைனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, நம்மளோட ஃபைல்ஸ்குள்ளே எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ புரியுதா? ஓகே, ஃபார்ம்ல எதுக்காக யூஸ் பண்றோம்? collect the user data and transfer to the same page or some other page. Okay, so any doubts? Form and its attributes la ஏதா டவுட்ஸ் இருக்கா? கிளியரா? ஓகே, எப்போ பட்டன் யூஸ் பண்ணணும், எப்போ சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரியுதா? எப்போ சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணுவீங்க? value பட்டன் கிளிக்ல ஃபார்மை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பட்டன்? சப்மிட் பட்டன். பட்டன் கிளிக்ல ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டாம். நான் கிளிக் பண்ணும்போது ஜாவாஸ் கிட்ட கால் பண்ணிக்கிறேன், இல்ல கிளிக் பண்ணும்போது நான் ஒரு ஏஹெச்ஆர் வழியா இன்னொரு பேஜுக்கு நான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா பட்டன் டைப் பண்ண சப்மிட், இன்புட் டைப் பண்ண சப்மிட். ஓகே, எதை நீங்க இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் சொல்லி கொடுக்கலாம், இல்ல பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, எனி டவுட்ஸ்? ஃபார்ம் அண்ட் இட்ஸ் அட்ரிபியூட்ஸ்ல சரி, எத்தனை இன்புட் எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு? எத்தனை இன்புட் எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம்? type என்ன பார்த்தோம்? type ID எத்தனை இன்புட் எலிமெண்ட்ஸ்? இன்புட் எலிமெண்ட்ஸ் எத்தனை பார்த்துருக்கோம்? தவணா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பார்த்தோம்? எத்தனை பார்த்தோம்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒன்னு சார். பார்த்தோமா? ஐயோ, டைப் டெக்ஸ்ட். கம்மியா பார்த்துருக்கோமே. டெக்ஸ்ட் பார்த்துருக்கோம், பாஸ்வேர்ட் பார்த்துருக்கோம், சப்மிட் பார்த்துருக்கோம், பட்டன் பார்த்துருக்கோம். இது எல்லாமே என்ன? இன்புட் எலிமெண்ட்ஸ் தான். என்ன கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல? இன்புட். இதென்ன பார்த்துருக்கோம்? 4 பார்த்துருக்கோம். ஓகேவா? எல்லாம் இங்கே ஓப்பன் வச்சு தான் காமிக்கிறேன். எப்பவுமே நம்மளோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எத்தனை கால்? 8 கால். அதுக்கு நோட் என்ன பண்ணக்கூடாது, திருப்பக்கூடாது. எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் நான் கேட்பேன். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்ததா தான் இருக்கும். ஓகே, நீ யோசிச்சு மட்டும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்ம் அண்ட் இது இந்த கூகுள் சர்ச் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன இன்புட் எலிமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டீடைல்டா பார்ப்போம். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ் இந்த செஷன்ல? கிளியரா? ஓகே தானே? ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார்?